வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு. எப்படி இருக்கு? போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எனக்கு வந்து நான் ஈவெண்ட்காக போனேன் இல்லையா, துபாயில் நோட் சீரிஸ் லான்ச் ஆச்சு. ஓகே. எனக்கு அங்கே ஆக்சுவலாக என்ன லான்ச் என்னெல்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒன்று காமிச்சாங்க, நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஏதாவது புதுசா? அதான் எப்படின்னா, நான் போய் அங்கே லேண்ட் ஆன அன்னைக்கு தேதி 13. ஓகே. அன்னைக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ப்ரீஃபிங் தான் இருந்தது. என்னன்னா இந்த மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிதான். ஓகே. துபாயில் சர்ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தா குளோபல் லான்ச்சு. ஓகே. சரியா? ஸோ குளோபலாக நோட் சீரிஸ் 15 ப்ரோ ப்ளஸ் 15 எல்லாமே லான்ச் ஆச்சு. ஓகே. துபாய் மார்க்கெட் பத்தி என்னால புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நாங்க போய் ஷாக் ஆனேன். ஏன்னா துபாயில லான்ச் ஒன்று நடக்குது, ரெட்மி நோட் 15 நம்ம ஊர்ல லான்ச் ஆச்சு. கார்டு ஆஃபரோட சேர்த்து 20K வச்சுக்க. அதே நோட் 15 அங்கேயும் லான்ச் ஆகுது. அங்க ஆனா எல்லா போனுமே ஒரே வேரியன்ட் தான். என்னன்னா எது டாப்போ தான். ஓகே. யூஏஇ ஃபுல்லா இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்போ ஒரு நீ வச்சிருக்கிய 12 512 வச்சிருக்கியா 14 ப்ரோ பிளஸ்ல, அந்த மாதிரி இப்போ நோட் 15 ப்ரோ பிளஸ் லான்ச் ஆகுது. நம்ம ஊருக்கு பார்த்தோன்னா உனக்கு 256 512 128 இருந்தா அதையும் கூப்பிட்டு வருவாங்க நம்ம ஊருக்குலாம் பொதுவா. பட் அங்க பாக்குறேன் டைரக்டாவே வந்து 512 மட்டும்தான். சரி, அப்படியே நோட் 15 ப்ரோ பாக்குறேன், ப்ரோ பிளஸ்ல 512 இருக்கு. 15 ப்ரோ பார்த்தா 8256 தான், அதுல டாப் எண்ட். அவ்வளவுதான் 8256. ஓகே. இந்த மாதிரி வந்து எப்படி இருக்கு, மிட் வேரியன்ட்டும் இல்ல பேசிக்கும் இல்ல, எதுவுமே கிடையாது, டைரக்டா ஹை எண்ட் மட்டும் தான். ஸோ அப்படிதான் இருந்தது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஓவராலா என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அதை தாண்டி அந்த ஈவெண்ட்ல வச்சு நான் பார்க்கும்போது என்னென்ன டேட்டா எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ட் அஸ்வத்தோட சேர்ந்து இந்த வீடியோ பண்ண காரணம் என்ன, அவன் குவைத்துல இருந்தானா. ஸோ அவனுக்கு வந்து இப்போ அந்த ஊரோட அந்த கலாச்சாரம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நான் போனதுக்கு எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் லேண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஷாக் என்னன்னா, வெளியில வரும்போது எல்லாருக்குமே கரெக்டாக அதே டைம்ல ஃபிளைட் அமைஞ்சது ஒரு ஷாக்கு. ஸோ அங்கே வந்து எல்லா கிரியேட்டர்ஸுமே அதே டைம்ல தான் வந்தாங்க. ஷாமி டீமும் அதே டைம்ல தான் வந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா +or-15 அந்த அரை மணி நேரத்துக்குள்ள 50 பேரும் வந்திருந்தாங்க. ஓகே. ஸோ எல்லாம் வந்தா கடைசியில பிக் பண்றதுக்கு பார்த்தோன்னா, இந்த நம்ம ஊர்ல மாருதி ஈகோ இருக்குல்ல, அந்த மாதிரி அதுல இருந்து ஒரு 4 மடங்கு பெரிய சைஸ் மெர்சிடிஸ்ல ஒன்று இருந்தது. ஒரு அது இருந்தது. அதுல வந்து பின்னாடி ஃபுல்லா லக்கேஜ் நிரப்பி மீதி பேரை கொண்டு போயிட்டாங்க. நானும் நிர்மல் ப்ரோ அப்புறம் சந்தீப், நாங்க 3 பேர் இதெல்லாம் வந்தோம்னா BMW சீரிஸ் 7. அதான் டாக்ஸி. அங்க போனதுமே ஃபர்ஸ்ட் ஷாக் அதுதான்டா. இது எங்க ஊர்ல வச்சிருந்த என்ன அலப்பறம் பண்ணுவாங்க தெரியுமா? இன்னும் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன், என் கை பக்கத்துல ஒரு டிஸ்பிளே இருக்கு. கண்ணு பற்றோன்னு வாங்கினேன் காரை வாங்கிட்டு. நம்ம ஊர்ல தானே. ஏன் பாக்குறேன், போனா பார்க்க தானே முடியும். கண்ணு பற்றும். சரி, ஓகே. கண்ணு பற்றும்னு சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் பாக்குறேன்றதெல்லாம் கொஞ்சம் வருதான். சரி, ஓகே. அப்புறம் அங்க போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் என்னென்ன நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அப்சர்வ் பண்ணன்றதை சொல்றேன். கோர்ட்யார்டுன்னு ஒரு ஹோட்டலு, அங்கதான் போனதும் அபுதாபியில ஹோட்டல் ரூம்ல போனா, நான் அந்த ஒரு சாக்கெட் பத்தி நான் யோசிக்கவே இல்லை. யூனிவர்சல் சாக்கெட்காக நான் யோசிக்கல. ஏன் யோசிக்கலன்னு சொல்றேன். இந்தோனேஷியா போகும்போது எப்படி இருந்ததுன்னா, அங்க வந்து நீ தங்கி இருக்கிற ரூம்ல பிளக் பாயிண்ட் பக்கத்திலேயே USB Type-C எல்லா போர்ட்டுமே இருந்தது. ஓகே. பிளக் பாயிண்ட்லயே வால்லே இருந்தது எல்லாமே ரெடி. இதுல வந்து அந்த நீட்டா இருக்குமே, அந்த பின்னு தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, நானும் இங்க USB போட்டிருக்கோம்னு நினைச்சேன்டா. ஓகே. ரூம்ல இது கூட வச்சிருக்க மாட்டாங்க, எவ்வளவு பெரிய கண்ட்ரி இவங்க. அது டெக்னாலஜிக்கலா ஈஸியா அட்வான்ஸ் ஆக முடியுமே இவங்க கிட்ட இருக்காதான் நினைச்சேன். பார்த்தா இல்ல, ரூம்ல அது இல்ல. அதனால நான் போய் அடாப்டர் வாங்க வேண்டிய நிலைமை. அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு சில கஷ்டங்கள். ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ரூம்ல. அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா, வெளியில காலையில கிளம்புறோம். எங்கன்னு பார்த்தோன்னா ஒரு மியூசியம் போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மியூசியம் போனால் எல்லாம் எதை பார்த்தாலும் 5000 BC 3200 BC எதை பார்த்தாலும் அப்படிதான் இருந்தது. நிறைய இமேஜஸ் நான் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் இருக்கு. ரைட். எல்லாமே ரெட்மி நோட் 15 ரோட்ட பத்தி சொல்லுங்கண்ணே. அதான் போறத சொல்றேன். அது ஒரு ஃபன் நடந்துச்சு. அந்த ஃபன்னோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல
இந்த மியூசியம் வந்து ரொம்ப தூரம் இல்ல, டோட்டல் டிராவல் டைமே ஒரு 15-20 நிமிஷம் கூட ஆகல, அதனால டக்குன்னு போயிட்டோம். இது வந்து இதுக்கு போகும்போது யாருக்குமே பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, எவ்வளவு தூரம் எவ்வளவு டைம் ஆகும் என்ன ஆகும் ஏதாகும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. சரி இங்க தானே இருக்கு, அபுதாபிலேயே தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டோம். அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் ரோடு எடுக்கிறோம், சிட்டிக்குள்ளேயும் சரி எல்லா இடத்துலையும் பாக்குறேன் சிக்னல் வந்து இருக்கு இல்லைன்றது ரெண்டாவது பட்சம். இப்போ சிட்டியில உள்ள இப்போ நம்ம வீடு பக்கத்துல அந்த மாதிரி நம்ம வீடு இல்ல, நான் இப்படி சொல்றேன், நம்ம ஊர் மாதிரி ஒப்பிட்டு பேசுவோம். மவுண்ட் ரோடு, எல்ஐசி, ஸ்பென்சர் எல்லாமே பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம், அதுலயே ஹோட்டலும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியில வரும்போது என்ன ஆகுது, ஒரு எல்லா மெயின் ஜங்ஷன்ஸுமே பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் தெளிவா ஃபீல் ஆகும். கரெக்டான ஜங்ஷன்ஸ் எல்லாமே ஸ்கொயர் மாதிரி ஃபீல் ஆகும். இங்க இருந்து இங்க போறவனும் போவான், அங்க இருந்து இப்படி வரவனும் வருவான், எல்லாருக்கும் எல்லாரும் திரும்புறவங்க திரும்புவாங்க, நேரா போறவங்க நேரா போவாங்க. வித்அவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். இது என்ன ஹைலைட்னா, சிக்னல் இருந்தா சிக்னல்ல கன்னு மாதிரி ஃபாலோ பண்றாங்க, சிக்னல் இல்லைன்னா எல்லா இடத்துலயும் ஜீப்ரா கிராசிங் இருக்கு. மக்கள் ஜீப்ரா கிராசிங் பக்கத்துல நின்னாலே அங்க இருந்து ஒருத்தர் வேகமா வருவான், விரட்டிட்டு விரும்பாண்டி மாதிரி அங்க ஒருத்தர் நிக்கிறான்னு தெரிஞ்சிடும் நிக்கிறான். எது அவனுக்கு சிக்னலே இல்ல, ஆள் வந்து ஜீப்ரா கிராசிங் பக்கத்துல 3 பேர் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுமே நின்றுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. எனக்கு இதுவே சமஷாக்கு, டேய் எங்க ஊர்ல அர்ஜென்ட்டா நாங்க ஃபீல் பண்ணுவோம்டா, நீ நில்லு நான் போய்க்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க லாரி பஸ், அவங்க ஏதோ அவங்க ஊர்ல அபுதாபி ஓப்பன் பஸ் என்னமோ போயிட்டு இருந்தது, வேற டபுள் ஸ்டோரி மாதிரி மேல ஓப்பன் ஆனது, நிறைய டூரிஸ்ட் எல்லாம் அதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி எந்த வெஹிக்கிள் வந்தாலும் ஜீப்ரா கிராசிங்ல ரெட்டே விழலனாலும் கிரீன்ல இருந்தாலும் எமர்ஜென்சில சொல்றேன், நிறைய பேர் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நிக்கிறானுங்கடா எல்லாரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, நோ ஹார்னே அடிக்கல. நாங்க இருந்தது எக்ஸாக்டா சொல்லணும்னா 13th அன்னைக்கு நான் வந்து ஒரு 2 மணிலேருந்து அங்கே இருக்கேன் அந்த ஊரில். 13th 2 மணிலேருந்து 14, 15, 16th 2 மணிக்கு 2:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ அப்போ மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 நாள் கிட்ட நான் அங்கே இருந்திருக்கேன்னு கணக்கு வைப்போம். இந்த 3 நாளில் 2 தடவை தான் ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே. இல்லை குவைத்தில் வந்து ஹார்ன் அடிப்பாங்க ரொம்ப எமர்ஜென்சி அந்த மாதிரினா தான், இல்லை யாராவது நடுவில் பிளாக் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஹார்ன் அப்படிதான். இங்கேயும் அதேதான், ஹோட்டல் பக்கத்துல ஏதோ பார்க் ஆயிருந்தது நிறைய வெஹிக்கிள்ஸ், அதனால கிளியர் பண்றதுக்காக ஒருத்தர் அடிச்சாரு. அவர் வந்து என்னன்னா இந்த ட்ரக் மாதிரி வண்டி, அவர் எதையும் லோட் பண்றதுக்கு வந்திருப்பார்ல, அவருக்கு கேட்டாங்கல்ல, அதனால அவர் அடிச்சாரு. அந்த மாதிரி தான் 2 தடவை தான் ஹார்ன் அடிச்சது நான் கேட்டேன். ஓகே. இப்ப இந்த மியூசியம் போயிட்டு இருக்கோம்ல, போகும்போது என்னன்னு பார்த்தோன்னா ரோடு வந்து வேற லெவல்ல இருந்தது. 4 லேன்ரா, இந்த சைடு 4 லேன், அந்த சைடு 4 லேன். அதுக்கும் சைட்ல அங்கங்க பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. யூஎஸ்ல எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா, தூங்கிக்கிட்டே சப்போஸ் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டா கிரேவல் மாதிரி ஒரு சைடுல ஃபுல்லா ஏரியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ஹைவேஸ்ல எல்லாம் அந்த ஏரியாஸ் இருக்கு. அந்த பிரேக் இல்லாத வண்டி எல்லாம் அதுல அது வந்து தனி. இது வந்து எப்படின்னா சைடு லாஸ்ட் லேனே கிரேவல் மாதிரியே இருக்கும். எதுக்குன்னா அதுக்குள்ள வண்டி போயிடுச்சு நட்டு ஆடும்ல, ஆடும்போது எல்லாம் எழுந்திரிச்சிருவாங்கன்றதுக்காக அப்படி ஒரு இது கடைசியில இருக்கு. அது அங்கங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல வரல. பட் 4 லேன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 4 லேன்ல 4வது லேன்ல தான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லா போகுது. பஸ், காரு, இது பஸ், ட்ரக் எல்லாம். சரி, நடக்கிறாங்களா ரோட்ல? யாரையுமே நான் நடந்து பார்க்கவே இல்ல. ரோட்ல யாருமே நடக்கல. பைக் இருக்கு. அதுவும் என்ன பைக்லாம் பார்த்தேன், பல்சர், டிஸ்கவர். மறந்துட்டேன். ஆனா என்னடா டிஸ்கவர்லாம் எடுத்துட்டு வரீங்க, ஹைலைட் என்னன்னா அந்த லாரி லேன் வந்துருக்குல்ல, பஸ் லாரி ஹெவி வெஹிக்கிள், அது வந்து 80 கிலோமீட்டர்ஸ் போகலாம். அந்த லேன்ல இவங்க எல்லாரும் மெயின்டைன் பண்றாங்க. டிஸ்கவர், பல்சர் எல்லா பைக்ஸும். அந்த ஊர்லயே ஒரு சில சூப்பர் பைக்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தனா லேன் 1 and 2 யூஸ் பண்றானுங்க. எப்படின்னா கார் ஃபாஸ்டா போகும். ஃபர்ஸ்ட் லேன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபுதாபில 160 போலாம், அதாவது மீடியன் பக்கத்துல இருக்கிற லேன்ல 160. ஸோ ஹையஸ்ட் ஸ்பீட் 160 போலாம். லோயஸ்ட் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் 80. ஓகே, சரியா? அது போகும்போது இவங்க இதுலயும் செம டீசெண்டா இருந்தாங்கடா. எப்படின்னா இப்போ நாங்கள் பஸ்ல தான் போனோம், எல்லாரும் நிறைய பேர் இருந்தனால பஸ்ல போனோம். அது வந்து பஸ் டிரைவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போகுது, அது 80 கிட்ட போகுது, 75ல போகுதுன்னு வையா. அப்போ என்ன அர்த்தம், ஒரு 5 கிலோமீட்டர் லேப் இருக்கனால இவர் அதை ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு பேக் எல்லாம் மிரர் கரெக்டா பார்த்துட்டு, எனக்கு மிரர் பார்த்ததுமே இன்னொன்று, நம்ம ஊர்லயும் மிரர், பேக் மிரர்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பஸ் மிரர் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுன்னு பார்த்தோன்னா, டெட் ஜோன்ஸ் எல்லாமே அதுல தெரியுது மிரர்ல. முன்னாடி யாராவது இப்போ வந்து டயர் பக்கத்துல உட்காந்தாலும் தெரியுது, முன்னாடி சென்டர்ல யாராவது பஸ்ஸுக்கு நேரம் கீழே இருந்தாலும் தெரியுது, சைட்ல தெரியுது, சைட்ல வண்டியில வந்து நம்மள ஓவர்டேக் அடிப்பாங்களே பிச்சுக்கும் அப்படின்னு, அந்த ஓவர்டேக் அடிச்சாலும் தெரியுது, பேக்லயும் தெரியுது. அந்த மிரர் பொசிஷனிங் செமையா இருந்தது. டிஃப்ரெண்ட் மிரர்ஸ் இருந்தது. ஒரு பெரிய மிரர், மேல குட்டி குட்டியா அங்கங்க மிரர்ஸ் இருந்தது. அதுல எல்லாமே தெரிஞ்சிருது. அந்த மாதிரி இருந்தது. சரி, இப்போ நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம், என்ன ஆகும்? ஸ்பீடு மெயின்டைன் பண்ணலன்னா காரி துப்பிடுவாங்க போல இருக்கு. ஹாங் பண்றாங்க அப்பதான். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் லைட் விங் பண்றாங்க, ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலன்னா ஹாங் பண்ணுவாங்கன்னாங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. ஏன்னா இவரே மாஸ் பண்ணாரு. நாங்க போன பஸ்ஸோட டிரைவரே பார்த்தோன்னா அந்த 80லேயே மெயின்டைன் பண்றாரு. எப்பயாவது எங்கேயாவது ஒரு வெஹிக்கிள் ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே பேக்ல என்னெல்லாம் வருதுன்னு மிரர்ல பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டு உள்ள வந்து 3rd லைனுக்குள்ள வந்துட்டு இதை ஓவர்டேக் அடிச்சுட்டு, ஓவர்டேக் அடிக்கிற நேரத்துல வேணா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 85 போறாரு.
திரும்ப வந்து அதை ஓவர்டேக் அடிச்சுட்டு திரும்ப இண்டிகேட்டர் போட்டு திரும்ப லெஃப்ட் அந்த லாஸ்ட் லைனுக்கு வந்துட்டு திரும்ப அங்கேயே ஹோல்ட் பண்றாரு. ஸோ இது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ டிராஃபிக் எல்லாமே வந்து அந்த டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அப்புறம் நாங்கள் போகும்போதே என்னாச்சுன்னா ஒரு கைடு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஊரோட ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதை சொன்னாங்க. என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் விளாக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா பண்ணலாம். ஆனால் அந்த விளாக் எப்படி பண்ணலாம்? ட்ரோன் ஜோன்லாம் இருக்கா? நோ ட்ரோன் ஜோன், ட்ரோன் ஜோன் யாரும் ட்ரோன் எடுத்துன்னு வரல. ட்ரோன் பற்றிலாம் பேசவும் விருப்பப்படல. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ஒரு 1008 கண்டிஷன் சொன்னோன்னே எல்லாருமே பேண்ட்லேயும் சுச்சு போயிட்டு உட்காந்துருந்தோம். ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா நேட்டிவ்ஸ் யாரையாவது நீங்க போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா பனிஷபிளா வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவங்க ரைஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை அதிகம். யாராவது அங்க இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம இப்போ அந்த ஒரு நேட்டிவ் ஆல்ரெடி டூரிஸ்டாவே இருந்தாலும் அவங்க கிட்ட போய் வாங்க ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் வாங்கலாம் ரீல்ஸ். அப்போ அவங்க வந்து ஊர்ல பண்றோம்ல யாரு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ளைண்டோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு கூட பண்ண முடியாதா? பண்ணலாம். அதுதான் பெரிய பிளஸ்ஸா இருந்தது. பண்ணலாம்னு சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா இப்போ நீங்க டூரிஸ்ட் விசால வந்திருக்கீங்க 30 days நீங்க பிராங்க்லாம் பண்ணீங்கன்னா செம்ம பெரிய பிளஸ். சவுதி இது அவங்களோட அபுதாபியில வந்து அது என்ன ஏஇடி இருக்குல்ல அந்த இது திராமா அது வந்து உங்களுக்கு 4.5 லட்சம் திரம் மட்டும் தான் ஃபைன் போடுவாங்க. அப்புறம் இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். நீங்க இங்கே இருந்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல கவனிப்பு இருக்கும்னாங்க. ஜெயிலாம் சூப்பரா இருக்குமாமே அதையும் சொன்னாரு. ஜெயில் சூப்பரா இருக்கும், ஏசிலாம் இருக்கும், நல்லா கவனிப்பாங்க, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா நீங்க இங்க இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்பயே நான் எனக்குலாம் இருந்ததுன்னா போட்டோ எடுக்கிற ஆள்றா நானு, போட்டோன்றதை நான் எடுக்கவே இல்லடா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். நான் வந்து Note 15 Pro Plus கையில் வச்சிருந்தேன். அதில் 1080p 60fps வீடியோ சூப்பராக இருந்தது. அந்த வீடியோலையும் நான் புலம்பிருப்பேன். எங்கே திரும்பினாலும் பயமா இருக்குங்க. நான் வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்கேன், அந்த மியூசியமில் நடந்து வந்துட்டு இருக்கேன், குறுக்க யாராவது வந்துருவாங்களான்னு பயமா இருக்கு. ஏன் அதுலேயே சொல்லியிருப்பேன் அந்த நேட்டிவ்ஸ் யாரையாவது எடுத்துட்டோம்னா, ஏன்னா அந்த கிங் ஃபேமிலின்னு இருக்குமாவே, ராயல் ஃபேமிலி, அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துட்டோன்னு தெரிஞ்சுன்னா கிழிஞ்சிருமாமே. ஆமாம், அதெல்லாம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் நான் அதனால தான் மியூசியமில் இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு அன்றைக்கி வந்து கைடை தாண்டி இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுக்க எல்லாருக்கும் சொல்லித்தர மாதிரி ஒரு செஷன். ஓகே. அவர் வந்து Note 15 Pro Plus வச்சு எடுத்துட்டு இருந்தீங்க? நான் நிறைய எடுத்துட்டு இருந்தேன். நிறைய இருக்குடா. நான் மொத்தம் ஒரு 980 ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருப்பேன். வீடியோ ஃபோட்டோஸ் அவ்வளோ எடுத்தேன் அதில் Pro Plusல. அவர் பேர் வந்து டெரில். அவர் வந்து கானா அந்த சைடு பேஸ்ட் அவரோட நேட்டிவ். அவர் வந்து செட்டில்டு வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கே துபாய். அவர் வந்து யூரோப்ல இருந்தாரா, எமிரேட்ஸ்ல இப்போ செட்டில் ஆயிருக்காரு. யூரோப்லயும் இருந்தாரா. யூரோப்போட பிஸ்னஸ் அதாவது ஃபேஷன் பிஸ்னஸ் வந்து இப்போ இங்கே நல்லா இருக்கு. ஏன்னா யூரோப்ல பே பண்றதோட இங்கே வந்து நல்லாவே பே பண்றாங்க, நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே இருக்காரு. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு டியூட்டர் மாதிரி வந்திருந்தாரு. அவர் என் பக்கத்துல இருந்தாரு. ஐ எம் வெரி மச் அஃப்ரைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு வீடியோவிலே அது கேப்சர் ஆயிருக்கும். நான் சொல்லுவேன் I'm very afraid to shoot photos அப்படின்னா why அப்படின்னு வருவார். இஃப் someone raises any concern then அப்படின்னு நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அதெல்லாம் அலர்ட்டாக எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு இடத்துக்கும் நான் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா என்னோட அந்த ஒரு நான் நார்மலாக எடுப்பேன். இப்போ இங்கெல்லாம் எடுத்தா இப்படி எடுப்போம்ல, அப்படி எடுக்கிறதுக்கே நான் யோசிச்சேன் ரொம்ப. குவைத்தில் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆமாண்ணே. சரியா, ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படின்னா இங்கேயும்டா இவர் சொன்னனால தான் ஃபீல் ஆகுது. இப்போ நிறைய பேர் டூரிஸ்ட் வந்திருந்தாங்க, நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்குலாம் அதை பற்றி தெரியவே இல்லை. இப்போ இவர் வந்து இந்த கண்டிஷன்ஸ் எங்ககிட்ட சொன்னனால எனக்கு பயம். ஓகே, இந்த ட்ராக்ல நீங்க நடந்து போகும்போது இதுல ஒரு 250 கிலோமீட்டர் ட்ரெயின் ஒன்று வந்து அடிச்சுதுன்னு வைங்க அப்படின்னு சொன்னாலே 250 கிலோமீட்டர் ட்ரெயின் எப்போ வரும், அது எவ்வளவு வேகமா வரும்னு எனக்கு தெரியாம பயந்துகிட்டே இருப்பேன். அதே ட்ராக்ல இன்னொருத்தர் நடந்து அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவாரு. அவர்கிட்ட நான் போயிட்டு இதுல என்ன ட்ரெயின் வரும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா, அப்படி இதுல ட்ரெயின் வருமா, சரி ஜி எம்டு போயிடுவார். இப்போ அவருக்கு வந்து அதுல ட்ரெயின் என்ன வரும், என்ன ஸ்பீட் வரும்னு தெரியாது. அவர் நார்மலாக நடந்து போயிடுவாரு. நம்மகிட்ட ஃபர்ஸ்டே அலர்ட் பண்ணி இல்லை 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு ட்ரெயின் வரும், அது எவ்வளவு வேகமா இருந்தாலும் தெரியாது, டர்னிங்லேயே அந்த ஸ்பீட்ல வரும், அப்போ நேரில் வந்து அவனுக்கு தெரியாது, உன்னை தட்டிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அந்த ட்ராக்ல ஏறினாலே எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் எனக்கு வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் இருந்தது. ஸோ யாருமே இல்லாத ஃப்ரேம்ஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக தைரியமாக எடுத்தேன். உள்ள போனதுக்கப்புறம் மியூசியம்குள்ளார எதுக்கு வந்து ராஜ குடும்பத்துலேருந்து வர போறாங்க, மியூசியம்குள்ள போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் நிறைய இருந்தது. மம்மி அது இதுன்னு என்னென்னமோ இருந்தது. காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பொருளெல்லாம் கூட எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. அது குவைத்தில் ஜூ இருந்ததுன்னு, அது வந்து எல்லா மிருகமும் வாங்கி காசுலாம் வச்சிருந்தாங்க. ஓ, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. அங்க எங்க இருக்கு, அங்க வெறும் ஒரு நாயும் பூனையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கோவிட் டைம்ல வந்து எல்லாரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால மிருகத்துக்கு ஒழுங்கா சோறு பாதி செத்துருச்சு. அப்ப அங்க ஜூல இருந்தெல்லாம் செத்து போச்சு. அதாவது கோவிட்னால எல்லாருமே ஹவுஸ் அரெஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. சரி, ஆனா நான் உனக்கு வந்து நீ குவைத்திலயாவது நாய் எல்லாம் பாப்பேன்னு சொல்றல, இங்க வந்து நான் நாய் எல்லாம் பார்க்கவே இல்லை. ரோட்ல பார்க்கவே இல்லை. பூனை மட்டும் தான் வந்து கடைகள்ல. நீங்க வந்து ரொம்ப மெயின் சிட்டில இருக்கீங்க, கரெக்டா? ஆமா, ஹார்ட் ஆஃப் த சிட்டினால அப்படி தெரியுது. ஓகே, அது அப்படிதான் இருந்தது. சோ உள்ள சூப்பர் கார்ஸ் எல்லாம் பாத்தீங்களா?
பஸ்ல உட்காந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது லான்ச் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நான் மொத்தமா சொல்றேன், உனக்கு எல்லாம் சொல்றேன், நிறைய நடந்துச்சு, அதில் மிஸ் பண்ணா நீ சொல்லு. ஸோ அப்போ மியூசியம் போயிட்டோம். அங்கேயே வந்துட்டு என்னாச்சுன்னா எல்லாரும் கொஞ்சம் படகு சவாரி போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரா செஞ்சு போகலாம். ஆனால் கால் நனையும் கை நனையும்னாங்க. ஊரே வந்து எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தது, அதான் உன்ட்ட சொன்னேன்ல, ஊரே 25 டிகிரிக்கு மேலே போல பகல்லையே. அப்படிங்கும்போது 1 டிகிரி சரி 48 மேக்ஸிமம் நான் பார்த்தது. அப்படி இருக்கும்போது என்ன ஒன்னா துணி நனைஞ்சு போச்சுன்னா நாரி போயிருமேன்னு சொல்லிட்டு நமக்கு எதுக்கு ரிஸ்க்குன்னு நான் உள்ளே இறங்கல. பட் நான் மற்றவங்களாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த அன்னைக்கு அங்கே நடந்தது அதுதான். அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேட் மாஸ்கா, அது என்ன மாஸ்க்கு, அபுதாபியில இருக்கே இருக்கு ஒரு பெரிய மாஸ்க்கு, அதுக்கு போனோம். அதுக்கு வந்து சன்செட்குள்ள போனோம் தான் ஆசை. நாங்க போறதுக்கே லேட் ஆயிடுச்சு. எல்லா படத்துலயும் காட்டுவாங்கன்னு அது. அப்படியா? வெளியில இருந்து அந்த மாஸ்க்கு போறதுக்கு போயிட்டோம். அங்கேயும் வேற நிறைய ரூல்ஸ் சொன்னாங்க. அப்படி இருந்தது எனக்கு. ஏன்னா பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன ரூலு, 2 கிரியேட்டர்ஸ் வந்து பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. கிரியேட்டர்ஸ் இல்ல. தமிழ் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இல்லடா, ஆக்சுவலா அங்க வந்து சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்ததுடா. இந்தோனேஷியால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா உப்பு சப்பு இல்லாம இருந்தது. இங்க சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். அது காஸ்ட் எந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருந்திருக்கலாம், பட் நீ எது கேட்டாலுமே கொட்டுறானுங்க வந்து. இப்ப வந்து நீ வந்து என்ன சொல்றேன், கிரில் சிக்கன் வேணும் அப்படின்னு சொன்னா கிரில் சிக்கன் மட்டும் எடுத்துன்னு வர மாட்டானுங்க, பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஒரு சட்டி ஃபுல்லா எடுத்துன்னு வந்து கொட்டுறானுங்க. சூப்பர். யோ கிரில் சிக்கன் தானே கேட்டேன், இந்த இதையும் வச்சுக்க அப்படின்னு இதையும் கொட்டிட்டு இன்னொரு அந்த ஜூட் பவுச் மாதிரி ஒன்று, அந்த இது ஒரு பாத்திரம் மாதிரி, இன்னும் ஜூட்ல இல்லாட்டி இந்த பேம்புல செஞ்ச மாதிரி, அது ஃபுல்லா ரொட்டி, நல்லா குண்டு குண்டா ரொட்டி. நம்ம ஊர்ல வந்து ஷவர்மாக்கு ரொட்டி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த ரொட்டி 4 அடுக்குன்னா என்னமோ அந்த மாதிரி உப்புன ஒரு ரொட்டி வந்து திக்கான ரொட்டி எடுத்துட்டு வந்து. அங்க வந்து பராட்டானா சப்பாத்தி, சப்பாத்தினா அந்த பரோட்டா மாதிரி பண்ணி தருவாங்க. சரி ஏதோ ஒன்று, அது அதான உண்மைதான். ஏன்னா நான் அதையும் சொல்றேன், நான் வந்து சிக்கன் டிக்கா சப்பாத்தின்னு ஒன்று இருந்தது, ரோல்னு, சப்பாத்தி ரோல்னு, என்னன்னு பார்த்தா பரோட்டா மாதிரி தான் இருந்தது, லேயர் லேயரா. அப்படிதான் இருந்தது. சரி ஏதோ ஒன்று. இது என்ன ஹைலைட்னா, இதெல்லாம் அதான் அள்ளி கொட்டுறாங்கங்க. அது ஒண்ணுங்க. நம்ம மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இது போதும் நமக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்னடா, ஏன் இது போலையா அந்த ஃபிளைட்ல இருந்து குதிச்சு டைமே இல்லை, இதுக்கே டைம் இல்லாம சுத்திட்டு இருக்கானா. இந்த பாம் ஐலாண்ட்ல குதிக்கிறது தான் அங்க ஃபேமஸ். ஓகே, நிறைய அங்க வந்து ஐலாண்ட்ஸ் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சு 50,000 ரூபாய் மட்டும்தான், யார் வேணாலும் போகலாம். அதிகம்டா. சரியா? ஓகே. அப்புறம் அங்க போய் ஐபோன் வாங்கினாலும் கொஞ்சம் கோளாறு தான் போல இருக்கு. அதை பத்தி நாலேஜ் இருந்தா பரவாயில்ல, வாங்கினா வந்து பில்லே இருந்தாலும் டாக்ஸ் போடுவாங்களா கஸ்டம்ஸ்ல. அதனால கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். கையில எடுத்துட்டு வந்துடலாம், எடுத்துட்டு வந்தாலும் கேட்பானா எங்க வாங்கினேன் அப்படின்னு கேட்பானா. நீ கையில வச்சிருக்கல இந்தியா அப்படின்னு நீ சொன்னாலும் எங்க பில்லு கொடு அப்படின்னு வேணாம். இந்தியாவா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறேன், எங்க இந்தியால ஃப்ரெண்டு கிட்ட பில்லு கேட்கறியா, சரி பில்லு கொடு அப்படின்னு மாட்டிப்போம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நாலேஜ் இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, பில்லுல ஒரு டேட் இருக்கும், போன் ஆக்டிவேஷன் டேட் தான் கண்டுபிடிக்க முடியுமே ஐபோன்ல ஈஸியா. ஐபோன் மட்டும் இவ்வளவு தூரம் கீனா பாக்குறாங்கடா. அங்க வாங்கிட்டு வந்து கையில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போனே திடீர்னு கஸ்டம்ஸ்ல பிடிச்சிடுறாங்களா. பிடிச்சிட்டு கையில போன் வச்சிருக்கோம்ல, பில் கொடு, எங்க வாங்கின, இந்தியால வாங்கின, சரி இந்தியன் பில் கொடு. இந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. டெசர்ட் போய் பாத்தீங்களா? டெசர்ட் வழியா போனேன், அங்கங்க டெசர்ட் தான் இருக்குதே, எங்க பார்த்தாலும் அந்த சாண்ட் டீம்ஸ் வந்து செமையா இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா அந்த மாஸ்க் புதுசா இருந்ததா, எல்லாம் வித்தியாசமா இருந்தது பாக்குறதுக்கு. மாஸ்க் போனேன், மாஸ்க் வந்து வேற லெவலு. அதுல வந்து சென்டர் ஏரியால வந்து சார்லி எடுத்தவங்க விட்டுருப்பாங்கல்ல, அது வந்து ஏதோ 2000 கிலோன்னுலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா தங்கமா வேற இருந்தது, வச்சு இழைச்சிருந்தாங்க. அது ஃபுல்லா தங்கம். பிளஸ் உள்ள வந்து ஒரு கார்பெட் இருக்கும், நாங்க 40,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அது சிங்கிள் கார்பெட்டாண்டா, கை ஹேண்ட். என்னடா இதெல்லாம் அப்படி இருந்தது. ஆனா அதெல்லாம் உள்ள நம்மள அலோவ் பண்ணல. ஒரு காலத்துல அதெல்லாம் அலோவ் பண்ணாங்களா. சந்தீப் வந்து 2013 போயிருக்காங்க என் பேரண்ட்ஸோட. அப்பெல்லாம் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. மொத்த மாஸ்க்லயுமே நாங்க 30 பேர் தான் இருந்தோம்ன்றோம் அப்ப. இப்ப டூரிசம் ரொம்ப ப்ரொமோட் ஆயிருக்கு, அது மட்டும் தெரியுது. முதல்ல இப்ப வீடு வித்துட்டு இருக்காங்கன்னு, துபாயில வீடு வாங்கன்னு எல்லாரும் தமிழ் சேனல்ல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. துபாயில வாங்கினீங்கன்னா டபுள் ஆயிடும், ட்ரிபிள் ஆயிடும். சரி, அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து காஸ்ட் எவ்வளவுன்றது கேள்விப்பட்டோம். நம்ம ஊர்லயே பெரிய ஏக்கர், சென்னையில எவ்வளவு ஏக்கர் வாங்கலாம் அப்படின்னு பேசுவோம். நமக்கு தேவையில்லாத ஆணி. மேபி பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஸோ அந்த மாஸ்க்ல நிறைய போட்டோஸ் எடுத்தேன், தரமா இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலா 15 Pro Plusல பிடிச்ச ஃபில்டர் என்ன, கோல்டன் வைப்ஸ்னு ஒரு ஃபில்டர் இருந்தது. ஓகே, அந்த ஃபில்டர்ல நான் எடுத்த போட்டோஸ் எல்லாமே வந்து எனக்கு என்ன கன்வின்சிங்கா இருந்ததுன்னா, அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு வந்து அது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோங்கிறது எப்பயுமே முக்கியம் இல்லையா. ஸோ அந்த லொகேஷனுக்கு வந்து அந்த ஃபில்டர் அல்ட்டியா இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு காட்டினா உனக்கு புரிஞ்சிடும். ஓகே ஓகே ஓகே, ஊர் இந்த கலர்ல இருக்காதே. ஆமா, ஆனா நான் இப்போ இப்படி எடுக்கிறேன்னா இங்க பாரு, இதை கூட விடு. நான் அந்த மாஸ்க் போனேன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வருங்க. நிறைய இருக்கு காட்டுறதுக்கு. இதெல்லாம் மாஸ்க்ல எடுத்தது தான் எல்லாம். இந்த பேர் Note 15 Pro. ஓகே, எப்படின்னா இருக்கு ஃபோனு? ஃபோன் வந்து அது வந்து ஒரு மிக்சட்ரா. எனக்கு வந்து அந்த ஃபோன் ஓகேன்னு நான் சொல்றேன் அப்படின்னா,
ஒரு சிலரோட மைண்ட்ல என்ன இருக்கும்னா இந்த ஃபோன்லாம் இவ்வளோ ரேட்லாம் ஒர்த் இல்லை ப்ரோ அப்படின்னு தோணும். ஸோ அது வந்து சப்ஜெக்ட் டு இண்டிவிஜுவல் யூசர். சரியா? எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோன், இப்போ ரியல்மியை பற்றி கூட நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். ரியல்மியில் வந்து இப்போ அவங்களோட 16 Pro Plus அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. பெரிஸ்கோப்லாம் கூட இருக்கும். சரியா? ஆனால் 45,000க்கு மேலே இருக்கும் 7 Gen 4ஓட. சரியா? அதோட டாப் எண்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, போடா ஒன்றை வாங்குறதுக்கு நான் 15R வாங்கிடுவேன், அதில் வந்து 8 Gen 5 இருக்கு அப்படி சொல்லுவாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து என் பட்ஜெட் 40,000 தான். ஆனா அதுக்குள்ள எனக்கு கேமரா சென்ட்ரிக் ஃபோன் வேணும், புது ஃபோன் வேணும்னா வேற வழியே இல்லை. கேமரா தான் வேணும்னு அடம் பிடிக்கிறவனுக்கு 7 Gen 4 ஒத்துக்க தெரியணும். ஓகே, எனக்கு எல்லாமே வேணும், 40,000 ரூபாய்க்கு வேணும்னா திருடிட்டு தான் வரணும். ஓகே. ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து ரெட்மிலையும் நான் பார்க்குறேன். இன்னும் நமக்கு பிரைஸ் தெரியாது, நம்ம ஊரில் லான்ச் ஆகலை, அந்த ஊரில் தான் லான்ச் ஆயிருக்கு. அந்த ஊரில் வந்து 512GB என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னா அங்கே டேக்ஸும் கிடையாது. 39 சம்திங் லான்ச் ஆச்சு. 39,000 512GB லான்ச் ஆச்சு. ஓகே, சரியா? ஸோ அதனால வந்து அந்த ஊரில் லான்ச் ஆகிற ப்ரைஸை நான் இங்கே எதிர்பார்க்க முடியாது. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் மாறலாம். இன்னொன்று என்னன்னா மேட் இன் இந்தியா இங்க, அதனால ஒருவேளை இதே பிரைஸ்க்கு வந்ததுனாலும் கிரேசி தான். ஆனா தெரியாது, நம்மளால வந்து இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியாது. ரியல்மி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சாம்சங் போன்லாம் சீப்பா இருக்குமே, அது பாத்தீங்களா? எல்லா டிவைஸுமே அங்க வந்து ஓரளவுக்கு பிரைஸ் கம்மி தான். ஆனா இதுதான் பிரச்சனை, இந்த கஸ்டம்ஸ் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் அங்க இருந்து வரும்னு தெரிஞ்சு கையில டிவைஸ் நிறைய வச்சிருந்தா சில சமயங்கள்ல பிரச்சனை வரலாம். அதுவும் முக்கியமா எங்க நம்ம ஊர்ல இல்ல, நான் இவ்வளவு நேரம் சொன்னது இது நான் திரும்ப ஹைலைட் பண்ணணும். பெங்களூர்லயும் சென்னையிலயும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லையா? கேரளால ஐபோனோட இறங்கினாலே பிடிக்கிறாங்களா? ஓகே. நான் கஸ்டம்ஸ்ல வந்து வரும்போது என்னையே கேட்டாங்களே, புது சாம்சங் ஃபோன் வச்சிருக்கீங்களான்னு. சரி, அதான் இங்க பாரு, எனக்கு என்னன்னா இங்க பாரு, இந்த இந்த இதெல்லாம் தான் சொன்னேன். இந்த ஃபில்டர் போட்ட கவர் இருக்கு பாரு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் அந்த நோட்ல தான் எடுத்தேன். ஓகே, ஒர்த்துண்ணே. இங்க பாரு, இதுலயே வந்து மாஸ்க் விட்டு வெளில வந்துட்டு பார்க்கறது எப்படி இருக்கு? ஒர்த்து நைட் டைமில். ஸோ அதான், ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். எனக்கு இந்த கோல்டன் வைப் அப்படிங்கிற ஃபில்டர் பிடிச்சி போச்சு அந்த ஊருக்கு. ஏன்னா அந்த ஊரோட ஆர்கிடெக்சரும் லேண்ட்ஸ்கேப்பும் அப்படி இருக்கு. இந்தியாவில் வந்துட்டு நான் அதே மாதிரி எடுத்தேன்னா நல்லா இருக்குமானா கிடையாது. இன்னொன்று என்னன்னா, அங்கே எங்கேயுமே நான் ஓவர் ஹெட் கேபிள்ஸ் பார்க்க முடியல. ஓகே, புரியுதா? நான் எங்க போய் போட்டோ எடுத்தாலும் எங்கேயுமே கேபிளோ எதுவுமே குறுக்க நடுக்க குப்பையோ எதுவுமே இல்லைல்ல, ஃபுல்லா அண்டர் கிரவுண்ட் தான். அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது தண்ணி எப்படி இருந்தது, டெசர்ட் தண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்கண்ணே. எங்க போனாலும் தண்ணி நல்லாவே இருந்தது, அது ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் ஏர் கண்டிஷன்டு தானே? மோஸ்ட் பிளேசஸ் வந்து ஏர் கண்டிஷன்டு தான். பிளஸ் அது ஏர் கண்டிஷன்டே தேவையில்லைன்ற அளவுக்கு தான் அப்போ வெதர் இருந்தது. நான் தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து சன்செட் ஆயிடுச்சுனாலே டெம்பரேச்சர் டிப் ஆகி நைட்டு 12க்குலாம் 17, 16 போயிடுது. ஓகே. ஸோ அப்போ சுத்தமா காலையில 6:30 மணிக்கு நான் பார்க்கும்போது டெம்பரேச்சர் 19. ஓகே, நீங்க டெசர்ட்ல ஸ்டே பண்றீங்கன்னா இன்னும் கம்மியாயிடும். ஆமாம், டெசர்ட் எப்பயுமே அதான் கரெக்டரு. ஸோ அதான் இது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இதெல்லாம் வந்து செமையா பண்ணியிருந்தாங்க. தண்ணி வந்து நீ சொன்ன மாதிரி தான் ரொம்பவே அப்நார்மலி அவைலபிள். அதான் ஜோக்கே. ஏன்னா ஃபுல்லா அவங்க சீ வாட்டர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. நம்பவே முடியாத விஷயமா இருக்கு பாலைவனத்துல. அடுத்து என்னன்னா, எப்படி நீங்க கிளிப்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க, எங்க போனாலும் மரம். நான் மரம் இல்லாத இடத்தையே பார்க்க முடியல. மேபி ஒரு கோர் டெசர்ட்டுக்குள்ள இல்லாம இருக்கலாமே தவிர. வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தேன். ஆனா காஸ்ட்லியா தான் இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் ஓவர் காஸ்ட் தான். ஓகே. ஏன் ஓவர் காஸ்ட்னு சொல்றேன், சிட்டில வந்து நம்ம ஒரு லூலு மாலோ இல்லாட்டி ஏதோ ஒரு மால்ல போய் வாங்குறதுனால காஸ்ட்லியா இருக்கு. இதுவே நேட்டிவ்ஸோட நீ எப்படி சொல்ல வரனா, இப்ப சென்னையில வந்து லேண்ட் ஆறாங்கடா மீனம்பாக்கம். சென்னையில லேண்ட் ஆயிட்டு மீனம்பாக்கம்ல எல்லாம் பெருங்குளத்தூருக்கு வந்தாங்கன்னா ஊர் மாறுமா? அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மாறுமா? அங்கே இருந்து இன்னும் எஸ்பி கோயில் கிட்ட போனாங்கன்னா இன்னும் பிரைஸ் மாறுமா? அந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுமா? ஸோ அந்த மாதிரி எனக்கு மெயின் சிட்டில இருந்திருக்கீங்க. அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பேரிச்சம்பழமே வந்து இங்க எனக்கு வந்து 1500க்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்குது 1 கிலோ அப்படின்னா, அவங்க லொக்காலிட்டியில பழம் சாப்பிட்டீங்களா? பேரிச்சம்பழம் ஆரஞ்சு கலர். அதுதான் டேஸ்ட். அப்படியா? ஆமா, அடுத்த தடவை அடுத்து. ஆமா, நான் பொழுதுனைக்கு போறேன். நீ போகும்போது வேணா பார்க்கலாம். சரி, ஆனா அது வந்து இதுதான். ஸோ காஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. ஆனா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டேட்ஸ் எதை எடுத்து வாயில போட்டாலுமே வேற லெவல் இனிப்பு செம்மையா இருந்தது. அது நேச்சுரலா ஃபீல் ஆச்சு, ஆர்டிஃபிஷியலா இல்லாம. ஏன்னா இந்த சுகர் சிரப் மாதிரிலாம் ஃபீல் ஆகலடா. பல்பே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுடா, நல்லா இருந்தது. அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ஏதாவது ஐடியா இருக்கா? காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் வெளியில அவ்வளோவா டக்கு டக்குலாம் போய் செலவு பண்ணல. பட் கூட இருந்த அண்ணாச்சி வந்து காலைல வாக்கிங் மாதிரி போயிட்டு என்ன பண்ணாருன்னா, டெக் தமிழா அவர் வந்து காலையில் போனார். லக்ஷ்மிராஜன் அண்ணாச்சி காலைல போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டீக்கு வந்து ஒரு போண்டாவா பஜ்ஜியா வடையான்னு தெரியல, ஒரு டீயும் வடையோ ஏதோ அந்த மாதிரி வாங்கியிருக்காரு போல. அது வாங்கினதுக்கு வந்து 2 பேருக்கு 2 டீ 2 வடை வாங்கினதுக்கு 120 ஏதோ ஆச்சுன்னாரு. ஸோ அது வந்து யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, 120ங்கிறது அதிகம் தானேன்னு சொல்லலாம். எப்படின்னா 2 டீ நம்ம ஊர்ல இப்போ 2 டீ நான் கொஞ்சம் அமௌண்ட்டே அதிகமாகவே சொல்லுவோம். 2 டீ அப்படின்னா 40 ரூபா நம்ம ஊர்ல.
அப்புறம் வடை அப்படின்னா 12 ரூபா ஒரு வடை சொல்லலாம் அதிகமா. அப்போ 24 மொத்தம் 64 தான். பட் அங்க வந்து 120 அப்படின்னும் போது அது அதிகமாட்ட தான் இருக்கும். பட் அந்த ஊர்ல அவங்களோட அந்த குவான்டிட்டி அண்ட் ஏதாவது பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கு. அது உண்மைதான், அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஊர்ல அதுக்காக இல்லைன்னு நான் சொல்ல வரல. நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயுமே அப்படி இல்லைன்றேன். அங்க எல்லா இடத்துலயுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த ஹைஜீன்ங்கிற ஒரு ஃபேக்டரும் ஒரு சில பாயிண்ட்ஸையும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி எதையாவது ஒன்று கொடுக்கணும் போது அது இருக்கலையே சில சமயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கூட்டமா போய் நாங்க ஒரு ஹோட்டல்ல நைட்டு கொஞ்சம் சாப்பிடுறோம், நிறைய பேர் வராங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி க்ரௌட் எதிர்பார்த்தது இல்லை. அதிகமா இருந்ததும் அவங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஒரு கடையில. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம வாங்கினது 10 பொருள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பொருள் சும்மா தராங்க. இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏதாவது எக்ஸ்டிங்க்டான டிஷ் சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரிலாம் எனக்கு என்னன்னு தெரியாது இல்ல. ஓகே, என்னது அப்படி எக்ஸ்டிங்க்ட் டிஷ்? என்னது நம்மளதுல பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களே, அது அங்கே ரொம்ப ஃபேமஸ். இது பீஃபா? நீ சொன்னது இல்ல, மானா அதெல்லாம் இல்லை. நான் அங்கே போகும்போது நான் பெரும்பாலும் ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சிக்கன் பர்சனலி ரொம்ப கம்ஃபர்டபுள்ன்றனால சிக்கன் எப்பயுமே அதிகம். அப்புறம் மட்டன் ட்ரை பண்ணேன். மட்டன்லாம் வேற லெவல். இல்லை கேமல், பீஃபு, போர்க்கு ட்ரை பண்ணல. ஓகே, சரியா? ஆனால் மட்டன் வந்து ட்ரை பண்ணேன். அந்த மியூசியமில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் ட்ரை பண்ணேன். சூப்பர், வேற லெவலில் பண்ணுறாங்க. டெண்டராக இருந்ததா? ஒரு சின்ன பீஸ் போன் இல்லைடா, என்னம்மா குக் பண்ணுறாங்கடா. அதாவது அதை சாப் பண்ணுறதுக்கும் போனுக்கும் சம்மந்தம் இல்லை, கரெக்ட், எனக்கு புரியுது. ஆனால் அதை குக் பண்ணுற விதம் இருக்குல்ல, தரமாக இருந்தது. பிரியாணி, அதான் லேம் பிரியாணி மாதிரி. அவங்க லேம் பிரியாணின்னு இல்லை அந்த லிஸ்ட்டில் மெனுவில், பட் அது ஏதோ லேம் சம்திங் நேம் இருந்தது. பிரிச்சிட்டாங்க செம்மையா. அந்த மேலே பார்த்தோன்னா வெங்காயத்தெல்லாம் பொரிச்சு மேலே லைட்டாக அப்படி தூவி வச்சு ப்ரௌனாக இருக்கும். அதெல்லாம் நல்லா இருந்தது. சரி, சாரல் மாதிரி. அங்கேருந்து அப்புறம் திரும்ப ரூம் கொண்டோம். அடுத்த நாள் பிளான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலையிலேயே வந்து ஜூ. ஓகே, ஏதோ ஏதோ ஒரு பேரு ஜூ, எல்லாம் அதை விட்டுருங்க, பேரெல்லாம் நம்மளால வாயிலே. அது இந்த இடத்துல ஒரு ஜோக் நடந்ததுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, மேப்ல பார்த்தோம், நம்ம ஊர்ல மாதிரியே மேப்ல பார்த்துட்டோம். பார்க்கும்போது அது என்ன பண்ணிடுச்சு, காரை வந்து டிஃபால்ட் வெஹிக்கிள் எடுத்துக்கிச்சு. கார் தான் ஸ்பீட் 120 ஆச்சு. ஜூக்கு அது டைம் என்ன சொல்லிச்சு, ஜூ டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் போலடா. ஜூ வந்து 200+ கிலோமீட்டர் போல இருக்கு. அது தெரியாம 1.5 மணி நேரம்னு சொல்லிடுச்சு. 160 கிலோமீட்டர் வேகத்துல போனா என்ன ஆகும்? 1 ஹவர்லயே 160 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுவோம்ல. அது 1.5 மணி நேரம் சொல்லிடுச்சு. பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கோம், போனா போய் நேரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னையா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, என்னையான்னு கேட்டா பாதி தூரம் வந்திருக்கோங்கிறாரு. என்னன்னு பார்த்தா மேப்ல போய் பார்த்தா மேப் 80ல, இது பஸ் 80ல. பஸ்ன்னு மாத்தணும்னு மறுபடியும் காட்டுது. சரி, பாத்தீங்களா இல்லையா? என்னது அனிமல்ஸா? அது சொல்றேன். போன டைம் பார்த்தோன்னா ஒரு கிளத்தனமான ஒரு டைம் தான். ஏன்னா நாங்கள் ஒரு 12 கால் அப்படி தான் போனோம். வண்டலூர் ஜூல தான் நிறைய அனிமல்ஸ். சீரியஸா? இது யாரும் நம்ப மாட்டாங்க. நான் டைப் பண்ணலான்னு பார்த்தேன் இன்னைக்கு. நான் சீரியஸா ட்விட்டர்ல வந்து, ட்விட்டர்ல நான் உனக்கு காட்டுறேன் பாரு. நான் ட்விட்டர்ல என்ன பண்ணி வச்சிருந்தேன்னா, மக்களே நீங்க நினைப்பீங்க இவருக்கு என்ன ஜாலியா ட்வீட் போடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சில விஷயங்கள் பண்றதுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க உண்மையாவே. இங்க படுறா டைப் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நம்ம ஜூ மாசு, அங்க ஜூ வேஸ்ட்னு டைப் பண்ணலான்னு வந்தேன். இப்போ ஒரு கேங் வந்துருமே பீட்டா மாதிரி, ஜூல அனிமல் அடைச்சு கொடுமைப்படுத்துறதுல எது மாசு எது தமாசுன்னு சொல்லி வேற நீங்க பேசுறீங்களான்னு வருவாங்களா? ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஊர் ஜூ வேற லெவல். அந்த ஊர் ஜூ வந்து எப்படின்னா ஹைஃபையா இருக்கு. அதுக்கான கிளிப்ஸும் நீங்க பாப்பீங்க. செம ஹைஃபையா இருக்கு. வெஹிக்கிள்ஸ், ஏர் கண்டிஷன்டு வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு நீ சுத்தி பார்க்கறதுக்கு. அப்புறம் உள்ளே ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. எல்லாமே வந்து செம ஹைஃபையா இருக்கு. அனிமல்ஸ்னு பார்க்கும்போது 4000+ அனிமல்ஸ் போட்டு வச்சிருக்கான். ஒருவேளை ஒன்னொன்னா எண்ணி சொல்றியாடா? அதாவது எப்படின்னா, தவளை மட்டுமே ஒரு 100 தவளை வச்சிருக்கோம் சார் அப்படின்னா அது 100 அதுக்குள்ள வந்துருமோ? அடுத்து ஒரு வாரம் கழிச்சு 200 ஆயிடுமே. ஆனா கொடுமையை கேளு, போய் இறங்குனதுமே நாங்க போய் தேடுறோம். ஹைனாவோட டென் போய் பாக்குறோம். ஃபுல்லா பார்க்க முடியல, எல்லாம் தூங்க போயிடுச்சிங்க போல. மதியம் 12:30 மதியம் 12:30 1 மணி. எந்த அனிமலுமே வெளியில இல்ல. வெறும் ஒரு சீட்டா மட்டும் மரத்தடியில படுத்து கிடந்தது. அதனால அதை நான் போட்டோ எடுத்திருக்கேன். அதை நான் வந்து நோட்லையும் எடுத்தேன். அட்டாச் பண்ணிருங்க. எல்லாம் அதெல்லாமே அட்டாச் ஆகிடும். நோட்லையும் எடுத்தேன். அதோட நான் வந்து 15mm எடுத்தேன். முக்கியமாக ஏன்னா இதில் ஜூம் செம்மையாக பண்ணலாம்ல, அதனால இதில் எடுத்தேன். இதில் வந்து பிரித்து மெஞ்சிருந்தது, வேற லெவலில் இருந்தது ஃபோட்டோ குவாலிட்டிலாம். ஸோ அது ஒன்று. ஜூவில் மொத்தம் சுற்றி பார்த்து வெறும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் பறவைகள், நம்ம ஊர் மைனா, புல்புல் பேர்டு, அப்புறம் டைகர் தேடினோம். வெறும் காது மட்டும்தான் ஒரு ராடுக்கு பின்னாடி தெரிஞ்சது. டைகர் ஊரில் எவ்வளோ பார்க்கலாம் ஜூவில், வெண்டலூரில். சரி, எல்லாத்தையும் நாங்கள் தேடி தேடி பார்த்தோம். எதுவுமே பெருசாக கண்ணில் சிக்கலை. ஆஸ்ட்ரிச் ஒன்று மட்டும் கேஜை போட்டு கொத்தின்னு இருந்தது. டே பொறா மூக்கு ஏதாவது இட போகுதுன்னு அதுகிட்ட பேசின்னு இருந்தேன். பேர்ட்ஸுக்கு எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், அங்கே எதுவுமே இல்லை.
ஓகே. ஒரு 2 வல்ச்சர் இருந்தது பெருசு. அதுங்க பாட்டு குவைத் ஜூலாம் போனீங்கன்னா ஒன்றும் கஷ்டமாயிடும். அதான் எல்லாம் செத்துருச்சுங்கிறியா? அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பில்டு பண்ணிட்டு இருக்கு. மறுபடியுமா? ஆனா அந்த ஊருக்கும் ஜூவும் தேவையில்லாத விஷயங்க. கொஞ்சம் ஒட்டகம் வச்சிருந்தாலே போதும், நம்ம எல்லாரும் போய் அதையே வியப்பா பார்த்துட்டு வந்துருவோம். ஒட்டக சவாரியாவது போனீங்களா? டைமே இல்லைங்கிறேன். இவன் வேற ஒருத்தன் இங்க போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில பாக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு வெறுத்து போய் அப்புறம் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பணும். அங்க இருந்து துபாயில ஈவெண்ட். ஸோ துபாய் போயிட்டோம். துபாயில போயிட்டு ஈவெண்ட். துபாயில போகும்போது எப்படி இருந்ததுன்னா, நீ சொன்ன அந்த கார்ஸ், இங்கேயே கார் பயங்கரமான கார்லாம் இருந்தது. ஏன்னா ஹோட்டலுக்கு வெளில வந்து நிசான் ஸ்கைலைன்லாம் நிக்குது. ஓகே சரியா? அப்புறம் போகும்போது Porsche 911 Carrera S. ஓகே. இதெல்லாம் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல பார்த்து கேம்ல பார்த்து விளையாண்டதெல்லாம் அங்க நான் ரோட்ல பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கார்ஸ் போயிட்டு இருந்தது. ஏகப்பட்ட கார். அப்புறம் நாங்கள் ஈவெண்ட் போகும்போது சந்தீப் கேமராவோட போயிட்டு இருந்தான். ஏன் தெரியுமா? SU7 அல்ட்ராலாம் ரோட்ல நிக்குது. அவங்களோட ஷாமி காரு. அதுவே யாருன்னா அந்த ஊர்ல யாரோ இறக்கி வாங்கியிருக்காங்க. ஓகே. அதாவது அந்த ஊர்ல அபிஷியல் அவைலபிள் இல்லைல்ல. ஸோ அங்க வந்து யாரோ இறக்கியிருக்காங்க. அங்கதான் ஏதாவது ஊருக்குள்ள ரொம்ப ஃபேமஸா இருந்ததுன்னா உடனே அதை இம்போர்ட் பண்றதுதானே எங்க முதல் வேலை. அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லாம் நீ சொன்ன மாதிரி பார்த்தேன். மாசா இருந்தது கார்ஸ்லாம். வேற லெவல் நிறைய கார்லாம் பரபரன்னு. 160 ஈஸியா போலான்னு சொல்றான். செபாஸ்டியன் விட்டல் அங்க வந்ததா வந்து சந்தீப்பா யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து எல்லா இடத்துலயுமே டிக்கெட் வாங்கியிருக்கான் போல. அவன் எல்லா கேமராவும் அவன் வந்து ஓவர் ஸ்பீடிங் சொல்லி. ஏன்னா அவன் அங்க வந்துட்டு ஏதோ நல்ல நச்சு கார்ல அட்டின்னு அடிச்சிருக்கான் போல அந்த ரோட்ல. 300 போயிருக்கான் போல. 300 ஜாலியில மாசா. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. அதனால தான் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் பரபரன்னு பறக்குறாங்க, செம்மையாக பறக்குறாங்க. ஆனால் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்காங்க. 160 போகலாம்ல. யாராவது சப்போஸ் 160க்கு ஒரு பஃபர் வைக்கிறாங்க போல, ஒரு 10% கிட்ட பஃபர் வைக்கிறாங்க போல. அதை தாண்டி யாராவது போனாங்கன்னா உடனே அந்த ரோட்ல இருக்க கேம் ஃபிளாஷ் பண்ணுது. கேம் அடிச்சிரும், ஃபிளாஷ் பண்ணுது, டிக்கெட் வந்துடும். அது ஃபிளாஷ் அப்புறம் 3 டிக்கெட்டுக்கு அப்புறம் அதான் நம்ம அது ஏதோ ரூல் இருக்கும்னு லைசன்ஸே பார் பண்ண மாதிரி இருக்கும் போல. அப்புறம் ஏதோ சொன்னாங்கடா, நம்பர் பிளேட்ல வந்து 1ல ஸ்டார்ட் ஆனா ஏதோ ஒரு கதை சொன்னாங்க, 2ல ஸ்டார்ட் ஆனா ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. 1னா வந்து ராயல் ஃபேமிலி, 2னா வந்து சூப்பர் ரிச், 3னா அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு அது புரியல. ஏன்னா நம்பர் பிளேட் வந்து சரி. நீங்க ஒரு டெசர்ட்ல இருந்த ஃபீல் இருந்ததா? இல்ல. ஓகே. டெசர்ட்ல இருந்த மாதிரி ஃபீலே இல்லை. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பயங்கரமா நிறைய மரம் செடி கொடிகள், பூ, எங்க போனாலும் ரோட்ல பூடா. என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலடா. நம்ம ஊர்ல இல்லடா, இங்கே சென்னையில இல்லடா, கோஸ்டல் சிட்டிடா, இங்க இல்லடா. அங்க எங்க போன நம்ம ஊர்ல ஒன்னே தான் வந்திருக்குது. அங்க இருந்து அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்ம ஃபிளைஓவர் எல்லாத்துலயும் ஒரு லைட் சுத்தி சொருகி வச்சிருக்காங்களே, அது அங்க இருக்கிற எல்லா ஃபிளைஓவர்லயும் இருந்தது. சரி. இப்போ அங்க வந்து ஜொமேட்டோ மாதிரி தலாபாத்னு ஒண்ணு ரொம்ப நான் இது பார்த்தேன். ஏதோ கேல ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு, கீட்டா என்னென்னமோ இருந்ததுடா. கீட்டா தலாபாத் அதெல்லாம் இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு வண்டி தான் நான் சொன்னேன், பல்சர்ல போய். ஆமாமா, நம்ம ஆளுங்க தான் பல்சர்ல டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னடா பல்சரு அப்படி இருந்தது. பல்சர் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, 100ல முறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் போக முடியும் அவங்க. அதனால எங்க போறாங்க, ஃபர்ஸ்ட் 3 லேனுக்குள்ள போகவே முடியாது. லாரி லேன்ல போயிட்டு அப்பப்போ லைட்டா இண்டிகேட்டர் போட்டு முன்னாடி போய் திரும்ப லாரி லேன்லயே மெயின்டைன் பண்ணி, அதான் 80ல போயிட்டு இருக்கோம். அதை பண்றாங்க. துபாய்க்குள்ள வந்து 4 வீலர்ஸ்க்கு ஸ்பீடு, அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஸ்பீடு வந்து 100 துபாயில. திரும்ப அபுதாபி என்டர் ஆகும்போது அதில் போட்டிருந்தது ஸ்பீட் லிமிட்ஸ் ஆர் சேஞ்சிங், பார்த்துக்கோங்க. டிரைவர்ஸ்லாம் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்காங்க. நம்ம கூட்டு போன பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏறும்போது 40 அப்படின்னு இருக்குல்ல, உடனே பிரேக் அடிக்கிறாரு. 40க்கு ரெடியூஸ் ஆகி அந்த பிரிட்ஜ் ஏறும்போது 40லேயே ஏறுறாரு. அந்த ஸ்பீட் சைன்ல ரொம்பவே கான்ஷியஸாக இருக்காங்க எல்லாரும். நம்ம டிரைவர்லாம் எப்படின்னு தெரியும்ல. அங்கே தான் 90ல போவாங்க. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம்லாம் போட்டு. ஸோ அதெல்லாம் இருந்தது. அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாவே இதெல்லாமே மாஸ் தான். பட் இந்த இடத்துல தான் நம்ம மக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரியான எந்த விதமான கவனிப்பும் இல்லாமல் நம்ம ரொம்பவே இங்கே ஃப்ரீடமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதை ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து அந்த ஃப்ரீடம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் நிஜமாவே என்ன தோணுதுன்னா, இப்போ நடக்கிறவங்களுக்கும் சைக்கிளில் போகிறவங்களுக்கும் அங்கே மரியாதை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சைக்கிளில் போகிறவங்களுக்குலாம் வழி விடுறாங்க. சைக்கிளில் போகிறதுக்குன்னு தனியாக வந்து நாங்கள் சிட்டி ஃபுல்லாகவே ஒரு குட்டி லேன் மாதிரி இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதாவது மெயின் ரோடு ஒன்று பேரலா இருக்குன்னா, எல்லா ஊருக்கும் அதை ரோடு இருக்குன்னா சிட்டி ஃபுல்லா, அதுக்கு பேரலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 அடி அகலம் ஒரு லேன் இருக்கு. அதுலதான் எல்லா ஸ்பீடிங் அந்த இது சைக்கிள்ஸ் தவிர. பெட்ரோல் வேலை செக் பண்ணீங்களா? இல்லடா. எவ்வளவு? நான் ரொம்ப கம்மி அங்கெல்லாம். நான் இந்த பார்த்தேன்டா. ஐயோ, போர்டு பூஸ்டர் போர்டா, அந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ். குவைத்ல எப்படின்னா, அந்த ஸ்னோ, அதான் அந்த ஸ்னோல வின்டர் டைம்ல மட்டும்தான் பைக் எடுப்பாங்க. எல்லாமே கார் தான். 90% கார் தான். பைக் வந்து ரொம்ப அபூர்வம் தான் பாக்குறது. அது பைக் வந்து 70% ஆஃப் த ரோட்ல போக முடியாது அங்க. அது அந்த மாதிரி. அது அந்த அளவுக்கு இன்னும் ஃபாஸ்டா போற ரோடு, ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிற.
ஓகே காட் இட். ஸோ அதான் மொத்தம் வந்து அனுபவம். அந்த ஊர்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ரோட் டிசிப்ளின் நல்லா இருக்கு. அதை தாண்டி அந்த ஊரில் வந்து மேபி இதெல்லாம் பனிஷ்மெண்ட்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால கூட அப்படி இருக்கலாம். அதாவது ஃபைனை தவிர சொல்கிறேன், வேற ஏதாவது கையை பிடிச்சி இழுத்தியானா கையே காணாம போயிடும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்க மாட்டிருக்கு. அதனால அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். பட் மற்றபடி வந்து இப்போ ஒரு நடந்து போகிறவங்க யாராவது இல்லாட்டி சைக்கிளில் போகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஊரில் வந்து கிங் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, பொழுதி அடிச்சிருவாங்க, இடிச்சிட்டு போயிடுவாங்க. அதானே சைக்கிள் தானேப்பா நீ ஏன்ப்பா வந்தேன்னு வாங்கி சொல்லியிருக்காங்க. நான் தான் என்கிட்ட வந்து சிங்கப்பெண் தள்ளி விட்டு போச்சு, நீ தான்ப்பா பார்த்து போகணும்னு சொன்னேன். தள்ளி விட்டுட்டாங்க சார், நீ தான் பார்த்து போகணும். ஓகே சார், சாரி. சைக்கிள் மதிக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல. அங்கே சமடா, அங்கே நிஜமா சைக்கிள் அண்ட் வாக் பண்ணுறவங்களுக்குலாம் அவ்வளோ நல்ல ஒரு இது. அதுவும் அந்த இது சொல்கிறேன்ல. இன்னொன்று என்னன்னா, தான் ஜீப்ரா கிராசிங் வந்து நம்ம பட்டன் அழுத்தணுன்னாலும் சிக்னல் மாறும். ஓகே, அதுவும் இருக்குது டைமர் வச்சு. ஸோ நிறையா பாசிட்டிவ் சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாமே மாசு. ஓவராலாக வந்து எனக்கு இது வந்து நல்லா இருந்தது. அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு வரும்போது அங்கே பரவாயில்ல. பொல்யூஷன் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. சூப்பர் தான், தம்ஸ் அப். அதெல்லாமே மாசு தான். காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்டிப்பாக ஹையாக இருக்கும் அந்த ஊருக்கு. அது ஃபேக்ட். ஏன்னா இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் டெல்லியில் வந்து பரத் போயிட்டு வந்ததுக்கே, டெல்லி விடு, மும்பையில் போயிட்டு வந்ததுக்கே நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன். பரத்தோட ஃப்ரெண்ட் வந்து மும்பையில் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கான். 14th ஃப்ளோர் ஏதோ 70,000 ஏதோ ரெண்ட். ஓகே, 70,000 ஏதோ ரெண்ட் சொன்னான். ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் மும்பைலையும் பயங்கர பீக் தான், இல்லைன்னு கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அபுதாபி, துபாய் எல்லாமே மெயின் கோர் சிட்டிஸ் வந்து காஸ்ட்லியாக தான். கோரில் இருக்கிறது எப்பயுமே செம காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் மக்கள் வந்து சமங்க. நம்ம மக்கள்னா யாருக்கு நான் சொல்கிறேன், நான் அரபு கிங்காக வந்துட்டு உட்காந்துட்டு பூவெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க போறாரு. நம்ம ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர் அங்கே வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபேமிலிக்காக அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஆளுங்களோட கேரக்டர்ஸே வேற மாதிரி இருக்கு. அங்கே போய் அடாப்ட் ஆகி அவங்க அங்கே டிசிப்ளின்டாக பயங்கரமாக இருக்காங்க. எஸ். அப்புறம் இந்த ஃபோன் மேட்டர் நான் சொல்லணும்னு நினச்சேன்ல, ஜியோகிராஃபிக்கல் டேட்டா. ஓகே. இந்த மாதிரி எல்லாமே ஹை எண்ட் மாடலாக இருந்தது மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்லேயுமே என்னாச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு 4G வேரியன்ட் லான்ச் ஆச்சு. ஓகே. ஏன்னா 4G வேரியன்ட் லான்ச் பண்ணுறீங்க, இந்தியாவிலே 4G யாரும் மதிக்க மாட்டோமே, துபாயில் வந்து அதாவது மிடில் ஈஸ்ட்னு சொல்லிட்டு 4G லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா நடக்குது அப்படி இருந்தது. அப்புறம் வந்துட்டு சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா 4G அங்கே பெரிய மார்க்கெட்னு தெரிஞ்சது. ஏன்னா இப்போ நம்ம ஆளுங்க நிறைய பேர் அங்கே லேபர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல லேபராக ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து உட்காந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்கோ இல்லாட்டி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதோ அவங்களுக்கு வேலையே கிடையாது. அவங்க ஏதாவது பேசிக்காக அதாவது எப்போயாவது அலுப்பு போக ஏதாவது லைட்டாக வீடியோ பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ரீசார்ஜ் பிளான்ஸ் நான் ஒன்றை போட்டு பார்க்குறேன். அபுதாபிலையும் துபாயிலையும் ரீசார்ஜ் பிளான்ஸில் அப்படி இருக்கு. 199 AED பர் மந்த். அது யாருக்குன்னா 4G யூசர்ஸ். 299 AED பர் மந்த். அது யாருக்குன்னா 5G யூசர்ஸ். எவ்வளோ ஜிபி நெட்டு? அதெல்லாம் பிளான்ஸ் மாறும். அதெல்லாம் பிளான்ஸ் மாறும்னு வச்சுக்கேன். ஹைலைட் என்ன, 4Gனா 4G++ வந்துருது. கரியர் அக்ரிகேஷன்லாம் வந்துருது. ஏன்னா நான் வந்து ரோமிங்ல இருந்தேன் இல்லையா, எனக்கும் 4G தான் வந்துச்சு. ஓகே, சரியா. 4G சிம் வாங்கிக்க வேண்டியதுன்னு சிம் வாங்கிட்டு இப்போ 199 பிளான்னு சொன்னாலே என்ன கதை. அதுக்கு நான் ஏர்டெல்லே போட்டு போயிடுவேன். 26 24 to 26 தான் அதோட பிரைஸ். அவன் பார்த்தேன் 24.8 அது வருது. 24 to 26. சரி 25 இப்போ உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நான் அதனால் கால்குலேட்டரில் போயிட்டு 199 இதாங்க பேசிக் பிளானு. இதுக்கு மேலே டேக்ஸில் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் பொதுவாக. ஓகே. ஸோ 25 5,000 ரூபா. ஏர்டெல்லில் ரோமிங் வந்து 10 நாளைக்கு 3,000 ரூபா. ஓகே. நான் அங்கேயே போய்க்கிறேன். ஏர்டெல் எப்படி சும்மா கன்னு மாதிரி ஒர்க் ஆச்சா? ஆமாம், என்னன்னு போட்டிருந்ததுன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். என்னமோ அந்த ஒரு சிம்மோட இது அதான் அது எப்படி மர்ஜ் ஆச்சுன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். நான் அதை சொல்கிறேன் பாரு. நான் வந்து வோடஃபோனில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன்னு ஃப்ளைட்லேருந்து ஏறி வந்தேன். சென்னை ரீச் ஆகிட்டேன். டெல்லி வரும்போது சிக்னல் வரல, சென்னை வரும்போதும் வரல. சென்னை வந்து அடுத்த நாள் தான் வந்தது சிக்னலே மாஸில். அதுக்கு எதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இல்லை 4G++ இருக்கும். ஓகே. எங்கே போனாலும் 4G++ தான் வரும். இங்கே 3Gலாம் வந்துச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். ஓகே. அந்த ஊரில் 3Gயும் இருக்குது. சூப்பர். நம்ம ஊரில் 3G தான் இப்போ காலியாச்சு. அது பேர் ஏதோ இருக்குமே. இல்லை BSNL இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சரி ஓகே இருக்கு 3G. அதில் பெருமை வேற எருமை. நெட்டு மட்டும் வராது, 3G வரும். எடுக்க மறந்துட்டேனோ. ஒரு பேர் இருந்ததுங்க, ஏஇஓ இதை போட்டு அண்டு ஏர்டெல் அப்படி இதை போட்டு. ஓகே ஓகே. AT&Tயா? AT&Tலாம் இல்லை, அவங்க வேற ஏதோ போட்டுருந்தது அவங்க ஊரில். ஓகே. ஆமாம், அந்த மாதிரி ஒரு பார்த்தேன். ஓகே. பட் ஓகே, அங்கே 4G மொத்தம் எதுக்குன்னா இப்படி தான். இப்போ 199 4,000 சில்லறல பேசிக் பிளான். அப்போ 299 நிலைமை யோசி.
7,500 500. மாசம் 7,500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G பிளான். அது அன்லிமிட்டடாவே இருக்கட்டும், 7,500 ரூபா. கொஞ்சம் ஜாஸ்தி தான். கொஞ்சமா டேய், நம்ம ஊர்ல என்ன தெரியுமா இப்ப அதே நம்ம ஜாஸ்தி திட்டிட்டு இருக்கோம். 375 அதோ பர் மந்த். So 28 ஆனா days. இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணி முடிஞ்சா 2 நாள்லயே கட் பண்ணிடுறாங்க. முன்னாடிலாம் 10 நாள் கொடுப்பாங்க. எங்க அந்த இது 10 நாள் கால்லாம் வரும், ஓடிபி வரும். கரெக்டா? இப்போ அதை வச்சு உலகம் எங்கும் எல்லா இடத்துக்கும் போய் டாரிஃப் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ எம் சாரிண்ணே அப்படிதான் இருந்தது. எல்லா ஊர்லயும் இல்ல, டாரிஃப். அது வந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் பொறுத்துன்னு. கரெக்டா? ஸ்ரீலங்கால எவ்வளோன்னு பார்ப்போம் வரியா? நோ 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 நோ, எங்க போனாலும் காஸ்ட் அதிகமா இருக்கு. நெட்வொர்க்னு வரும்போது இந்தியா அளவுக்கு யாருமே இல்லை. இந்தியா ஒர்த்து தான். இந்தியாவுக்கு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? பாப்புலேஷன். இப்போ வேற ஒரு கண்ட்ரில மொத்தமே 1 லட்சம் பேர் இருக்காங்க. இன்னொரு கண்ட்ரில 1 கோடி பேர் இருக்காங்க. 1 லட்சம் பேர்கிட்ட 1000 ரூபா வாங்க வேண்டிய நிலைமைக்கு அவன் தள்ளப்படுறான். நம்மால் 1 கோடி, ஆல்ரெடி 100 மடங்கு ஆள் அதிகமா இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன பண்ணுவானா, 1000 ரூபாய் எனக்கு வேணாங்க, எதுக்கு பேராசப்பட்டு ஒரு 400 ரூபா தாங்க அப்படின்னுவான். எப்படி பார்த்தாலும் யாருக்கு அதிகம், இவனுக்கு தான் அடி நொறுக்குறான். அப்புறம் என்ன, ஏர்டெல் எங்கேயோ இப்போ அப்படிதான் இருக்கு. ஸோ இது மட்டும் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ அப்போ லோக்கல் ஜியாகிரபிக்கல் இது வச்சு பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கு ஒரு பக்கம். அங்கே நிறைய பேர் வந்து பிழைப்புக்காக போனாங்க அப்படிங்கிறனால அவங்க 5G ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அவங்க எல்லாரும் 4Gல தான் இன்னும் ரீசார்ஜ் பண்ணுறதுனால 4G ஃபோன் வரும்போது அதோட ப்ரைஸும் குறையுது. சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும்னு. உண்மைதான். 4G ஃபோனில் நான் பார்த்ததுல என்ன ஜோக்குன்னா, 4G ஃபோனோட ரேட்டே வந்து 826GB மாடல் வந்து 19,000 அதோ. சரி 19,000 4G ஃபோன். ரீசார்ஜே வந்து 5,000 ரூபாய். 4 மாசம் ரீசார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபோன். ஓகே, இது நம்ம ஊர்ல இந்த ஈக்குவேஷனே இல்லையே. கரெக்ட் தான். 4 மாசம் இருக்கலே பெரிய பிளான் போட்டாலே 500 ரூபானே வைப்போம். ஒரு மாசத்துக்கு 500 ரூபா அப்படின்னு வச்சாலே நம்ம ஊர்ல ஃபோன் பார்த்தா அதுக்கு ஈக்குவலண்டான ஃபோன் நம்ம ஊர்ல வாங்க ட்ரை பண்ணா 15,000 ஆகுது. 15,000 ரூபா எங்க இருக்கு, 500 ரூபா எங்க இருக்கு ரீசார்ஜ்ல? கரெக்ட் தான். நம்ம அந்த அட்வான்டேஜ் என்ஜாய் பண்றோம் தான். அதுல என்னன்னா இவனுக்கு ஓபி அடிச்சு கொஞ்சம் நம்மளை ஏமாத்துற மாதிரி சில சமயங்கள்ல ஃபீல் ஆகிறது தான் இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன அன்லிமிடெட் 5Gன்னு சொல்றது, ஆனா நம்ம கிட்ட 4Gல போட்டு எல்லாத்தையும் போட்டு உறிஞ்சு எடுத்துட்டு 5Gயே தராம நம்ம டாரிஃப் எல்லாம் தூக்கிடுவாங்க. அது வந்து இவனுக்கு பண்ற கோல்மால் தான். அதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. பட் நம்ம ஊர் டாரிஃப் கம்மிங்கிறது மட்டும் வேற எங்க போனாலுமே நல்லா உணர முடியுது. மற்ற எல்லா ஊர்லயுமே அதிகமா இருக்குங்க பிரைஸ். அதுக்காக நம்ம ஊருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல வரல. ஆனா இந்த விதத்துல நம்ம ஊரை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆக வேண்டியதா இருக்கு. அவ்வளோ டேட்டா கொட்டி கிடக்கு, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படிதானே எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனையே அங்கே தானே ஆரம்பிக்குது. ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே இப்போ அந்த டேட்டா அதிகமாக கொட்டி கிடக்கிறனால தான் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபோனை ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சா கை விரல் தேஞ்சு போகிற அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் விரல் தேயில பார்த்தீங்களா? ஏன்னா நீ வந்து ஹுவாவே ஃபோன் யூஸ் பண்ணுற, இப்படி பண்ணுவேன். அதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை, அடிச்சு விட்றாரு. எல்ஜிலையும் சாம்சங்லேயும் இருந்தது முன்னே. எப்படின்னா கீழே பார்த்தா கீழே உடனே ஸ்க்ரால் ஆகும், மேலே பார்த்தா. ஓகே ஓகே, அப்போ இருந்தது அதெல்லாம் S3. அப்போ ரேகெல்லாம் அழிஞ்சு போயிருமோ இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்கும்? அப்படிலாம் அழியாது, நகம்லாம் பெருசாக வளர்ந்துடும். பராண்டி டச் சென்சிட்டிவிட்டி நகம் வந்துடும். ஓகே ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். நீங்கள் யாராவது வந்து துபாயிலையும் அபுதாபிலையும் இருக்கீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா அங்கே போகும்போதும் நம்ம நண்பர்கள் அங்கே ஒரு சிலர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சது, கம்யூனிட்டி மெம்பர்ஸ். என்னன்னா ஃபுல் டைட் பேக்டுங்க. நைட் அந்த ஈவெண்ட்டை முடிச்சு ரூமில் கொண்டு வந்து விடும்போது மணி 11:15. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் எப்படி நம்ம நண்பர்களை எங்கேயாவது இந்த ஏரியாவுக்கு வாங்க, அடுத்து ஒரு மீட்டப்பை போடுங்கண்ணே. துபாயில் மீட்டப், சென்னையில மீட்டப் போடவே வக்கு இல்லாம சுத்திட்டு துபாய் ஜென்ரலா இப்பதான் ரீசார்ஜுக்கு வக்கு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலா கேட்கல நான். ஓகே சரி ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி, அஸ்வத், பார்க்கலாங்க. டாடா. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.